ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கர்ப்ப காலத்தில் ஆரஞ்சு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது நீங்கள் எதை சாப்பிட்டாலும் குழந்தைக்கும் அந்த எஃபெக்ட் போகும். அதாவது சத்தான உணவுகள் சாப்பிடும்போது குழந்தைக்கும் அந்த சத்துக்கள் போகும். அதனால் கன்சீவாக இருக்கும்போது உணவில் நீங்கள் பார்த்து தான் கவனமாக சாப்பிடணும். கர்ப்ப காலத்தில் உங்களோட ஹெல்த்துக்குமே குழந்தையோட ஹெல்த்துக்குமே சத்தான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். கர்ப்ப காலத்தில் ஆரஞ்சு சாப்பிடுவது முற்றிலும் பாதுகாப்பானது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்ற விகிதத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் அதில் இருக்குது. டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் ஆரஞ்சு சாப்பிட்றதுனால. ஏன்னா ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது உடம்பில் இருக்க இரும்பு மற்றும் ஜிங்கை சரியான அளவில் பராமரிக்க உதவுது. டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றதுனால கிருமி தொற்று, பிற நோய்களின் அபாயத்தை இது குறைக்குது. குழந்தையோட எலும்புகள், இரத்த நாளங்கள், திசுக்கள், அவங்களோட மூளையோட ஹெல்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆரஞ்சு பழம் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அதில் விட்டமின் B6 அண்ட் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு அவங்களோட நரம்பு குழாயில் குறைபாடுகளை தடுக்குது. இந்த ஆரஞ்சில் பொலைட் இருக்கிறதுனால குழந்தையோட இரத்த சிவப்பணுக்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் அவங்களோட நஞ்சு கொடியின் வளர்ச்சிக்கும் இது உதவுது. நெக்ஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைவது ரொம்ப ஆபத்தானது. இதனால தான் கர்ப்ப காலத்தில் போதுமான தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்களாம் சொல்கிறது. அது மாதிரி டாக்டருமே சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் எடுக்கும்போது அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க நீர் சத்தால் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கலாம். அதனால் கர்ப்ப காலத்தில் நீரிழப்பை தடுக்க ஆரஞ்சு பழம் சாப்பிடணும். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் நிறையா பேர்த்துக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கலை நம்ம சமாளிக்கலாம் ஓரளவு. ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் நார் சத்து அதிகமாக காணப்படுது. இதை சாப்பிட்றதுனால உங்களோட மோஷனும் ஃப்ரீயாக போகும். மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். அதுபோல் கன்சீவாக இருக்க நிறைய பேர்த்துக்கு ஹை பிபி இருக்கும். அதாவது உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனை இருக்கவங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் நிறைந்துள்ள ஆரஞ்சை நீங்கள் சாப்பிட்றதுனால கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம். கர்ப்ப காலத்தில் இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். காலை, மாலை, நைட்டு கூட சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 80லேருந்து 85 மில்லிகிராம் நம்ம எடுத்துக்கணும் விட்டமின் சி. அது மாதிரிக்கு உங்களுக்கு சைனஸ், வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பழம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மணிக்கு சுகர் சேர்த்து இந்த பழத்தை அரைச்சி குடிக்காமல் நம்ம ஆரஞ்சு பழங்களாகவே அப்படியே சாப்பிட்டு வரும்போது நமக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். பேர் கர்ப்ப காலத்தில் குங்குமம், பூ இதெல்லாம் போட்டு சாப்பிடுவீங்க. அதனாலெல்லாம் குழந்தை வெயிட் ஆகாது. ஒரு டோன் அதிகமாகணும்னா ஆரஞ்சு வச்சு குடிங்க. ஏன்னா அது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட குழந்தையோட சருமங்களுக்கு ரொம்ப நல்லது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.